திருப்பூரில் கிளப் என்ற பெயரில் பணம் வைத்து சூதாட்டம் நடைபெற்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் உறுப்பினர்களாக உள்ள மணமகள் மன்றத்தில் சூதாட்டம் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி வீடியோவானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்கிட கேட்கலாம். பாலா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சிந்துஜா, அதாவது திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட அவிநாசி சாலையில் திருப்பூர் கிளப் என்ற பெயரில் செயல்படும் தனியார் மணமகள் மன்றத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் அங்கு உறுப்பினர்களாக உள்ளனர். இதில் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த தொழிலதிபர்களும் வாழ்நாள் உறுப்பினர்களாக லைஃப் டைம் மெம்பர் என்று கூறக்கூடிய வாழ்நாள் உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர். சுமார் 1.50 ஏக்கர் நிலப்பரப்பில் திருப்பூர் மையப்பகுதியில் உள்ள இந்த மணமகள் மன்றத்தில் தொழிலதிபர்கள் தங்களுடைய நேரத்தை செலவிட செய்வதற்காக டென்னிஸ், பாஸ்கெட் பால், ஃபுட்பால், வாலிபால், அப்புறம் டேபிள் டென்னிஸ், கேரம் போர்டு, செஸ் போன்ற விளையாட்டுகள் அங்கு விளையாட்டி அவர்களது அந்த நேரத்தை கழிப்பதற்காக தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தொழிலதிபர்கள் பணத்தை வைத்து சூதாட்டம் விளையாடி வரும் நிகழ்வுகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னஞ்சிறு தவறுகள் செய்தால் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இதுபோன்ற மணமகள் மன்றம் என்ற பெயரில் தொழிலதிபர்கள் செய்யக்கூடிய சூதாட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொழுதுபோக்கு என்பதை தவிர்த்து பெருமளவில் பணம் வைத்து டோக்கன் பெற்று தொழிலதிபர்கள் சூதாட்டத்தில் ஈடுபடும் சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக திருப்பூரை போன்ற நகரங்களில் அதிக அளவிலான சுமார் 15,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றனர். அந்த நிறுவனங்களில் நடத்தி வரும் அந்த தொழிலதிபர்கள் இது போன்ற அந்த மணமகள் மன்றங்களில் தங்களது பணத்தை துறந்து தங்களது வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய அபாயமும் வாய்ப்புள்ளது. எனவே உடனடியாக இந்த பணம் வைத்து சூதாட்டம் விளையாடும் இது போன்ற மணமகள் மன்றங்களை உடனடியாக தடுத்து நிறுத்தி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே திருப்பூர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.